சி.வி. சண்முகம் போட்டியிடாத வகையில் தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெரிவித்திருக்கிறார். கனவை சொல்லுங்கள் திட்டத்தை விமர்சிப்பதற்காக நடிகையை பற்றி ஆபாசமாக பேசிய சி.வி. சண்முகத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி. சி.வி. சண்முகம் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற ஆமா, இவர் கனவை நிறைவேற்றுறா? கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? அது எப்ப கேக்குறாரு? ஆச்சு போயிடுச்சு, ஆச்சு போயிடுச்சு. அப்ப சொல்றாரு உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை விமர்சிப்பதற்காக நடிகையை பற்றி ஆபாசமாக பேசிய சி.வி. சண்முகத்திற்கு கண்டனங்கள் வலுத்திருக்கின்றன. சிபிஎம் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி அவருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சி.வி. சண்முகம் போட்டியிடாத வகையில் தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசல, கடுமையான கண்டனத்திற்குரிய மிக மோசமான அநாகரிகமான ஒரு வார்த்தை பிரயோகம் மட்டுமல்ல, பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்தான் இது. அதாவது அவர் பேச்சால மட்டும் சொல்லலை, இது மாதிரி இது மூன்றாவது முறைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்கள் சம்பந்தமாக அவர் என்ன சொன்னார், இலவசமா பெண்ணை இலவசமா பெண்டாட்டி கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் பெண்ணை ரொம்ப இழிவுபடுத்தினது. நாங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மகாசங்கத்திலிருந்து மகளிர் ஆணையத்துக்கிட்ட ஒரு புகார் கொடுத்தோம். அவங்க சம்மன் அனுப்புனாங்க, நீங்கள் நேரில் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அது கூட அவர் போகலை. ஆனால் இவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அரசியல்ல இருக்கிறவர், அதிமுகவுடைய தலைவர்னு சொல்லிக்கிறவர், தொடர்ந்து இப்படியே பேசிட்டு போனா எப்படி சரியா இருக்க முடியும்? ஆகவே பெண் வாக்காளர்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும், இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் தேர்தலே நிற்பதற்கான அந்த உரிமையை, ரைட்ஸை பறிக்கணும்னு நான் சொல்றேன். அவர் தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் எடுக்கணும். இல்லாம போனா எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படியா பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டு அது தமிழ்நாட்டினுடைய பெண்ணுரிமைக்கு அழகில்லைங்க. பெண்ணியமும் தெரியல, கண்ணியமும் தெரியாத இவர்கள்லாம் அரசியல்ல நின்று அதிமுக நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? சி.வி. சண்முகம் இவ்வாறு பேசுவது இது முதல் முறை அல்ல என்றும், மாநில தேசிய மகளிர் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிஎம் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெரிவித்திருக்கிறார்.